Hi, hello and welcome to VM Commerce. This is Meenakshi. Today in this video, we are going to see 11th Standard Accountancy Chapter 3 oda problem number 11 பார்க்க போறோம். This is the golden rules of accounting. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம journal entries எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். So problem number 12 உங்களோட text bookல page number 61ல கொடுத்திருக்காங்க. Let us see the transactions one by one. From the following transactions of Shyam, a stationery dealer, pass journal entries for the month of August 2017. So August 2017 ஓட transactions கொடுத்திருக்காங்க, journal entry pass பண்ண சொல்லிருக்காங்க. So Shyamன்றவர் commenced business with cash 4 lakhs rupees with goods 5 lakh rupees. So அந்த கேஷும் குட்ஸும் இன்வெஸ்ட் பண்ணி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ what are all the accounts involved in this transactions? So goods அப்படின்னா என்னது, நம்ம ஸ்டாக்குன்னு கன்சிடர் பண்ணுறோம். ஸோ 3 accounts இன்வால்வ் ஆயிருக்கு, கேஷ், ஸ்டாக், கேபிட்டல். ஸோ மூணுமே இந்த டிரான்சாக்ஷன்ஸில் இருக்குது. இப்போ இதனுடைய நேச்சர் ஆஃப் அக்கௌண்ட், கேஷ் வந்து ரியல் அக்கௌண்ட், ஸ்டாக் ரியல் அக்கௌண்ட், கேபிட்டல் பர்சனல் அக்கௌண்ட். ஓகே, அப்போது வாட் கம்ஸ் இன், கேஷும் ஸ்டாக்கும் கம்ஸ் இன். Who is the giver? Shyam is the giver. So அவர் தான் கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. ஸோ டெபிட் கிரெடிட், இதுதான் ரூல். டிரான்சாக்ஷன் ஜேர்னல் என்ட்ரிஸ் பாருங்கள், கேஷ் அக்கௌண்ட் டெபிட், ஸ்டாக் அக்கௌண்ட் டெபிட் டு கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ 4 lakhs 5 lakhs இங்கே போட்டிருக்கோம். இது ரெண்டையும் ஆட் பண்ணி நம்ம 9 lakhs கிரெடிட் டிரான்சாக்ஷனில் போட்டாச்சு. நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன், sold goods to A and money received through RTGS rupees 2,50,000. ஸோ ஏன்ற பர்சனுக்கு குட்ஸு சேல்ஸ் பண்ணியிருக்கோம், மணியும் ரிசீவ் பண்ணியாச்சு. எதில் ரிசீவ் பண்ணியிருக்கோம்? ஆர்டிஜிஎஸ், ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட். ஸோ அப்போ ஆன்லைன் டிரான்சாக்ஷன், பேங்க்கில் நமக்கு அமௌண்ட்டு வந்துருச்சு. ஸோ பேங்க்கில் ரிசீவ் பண்ணியிருக்கோம். சோல்டு குட்ஸ் டு ஏ. அப்போ என்ன ரெண்டு அக்கௌண்ட்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு, பேங்க்கும் சேல்ஸும். ஓகேவா? ஸோ நேம் ஆஃப் த பர்சன் இருக்குது, ஏன்னு கொடுத்துருக்குறாங்க. இருந்தாலும் என்ன கொடுத்தாச்சு, மணி ரிசீவ் பண்ண மாதிரி கொடுத்தாச்சு. மணி எங்கே ரிசீவ் பண்ணுறோம்? பேங்க்கில் ரிசீவ் பண்ணுறோம். ஸோ பேங்க் வந்து பர்சனல், சேல்ஸ் வந்து நாமினல். ஸோ ரிசீவர், இன்கம் ஏர்ன்ட், டெபிட் கிரெடிட், பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு சேல்ஸ் அக்கௌண்ட். இதுதான் என்ட்ரி. ரெண்டுத்துலேயும் 2,50,000 போட்டாச்சு. அடுத்த டிரான்சாக்ஷன், குட்ஸ் சோல்டு to Z on credit for rupees 20,000. ஸோ இசட்ன்ற பர்சனுக்கு பிஸ்னஸ்லேருந்து சேல்ஸ் பண்ணுறோம், கிரெடிட்டில் சேல்ஸ் பண்ணுறோம். கிரெடிட் டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்னாலே கேஷ்ன்ற வேர்டே வராது, அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ குட்ஸ் சோல்டு டு இசட் ஆன் கிரெடிட். அப்போது இசட்டுக்கு குட்ஸு சேல்ஸ் பண்ணியிருக்கோம் பிஸ்னஸில் இருந்து. அப்போ எந்த ரெண்டு அக்கௌண்ட் இன்வால்வ் ஆயிருக்கு? இசட்டும் சேல்ஸும். இசட் அப்படிங்கிறது ஒரு நேம் ஆஃப் அ பர்சனை குறிக்குது. ஸோ பர்சனல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட். ரிசீவர், இன்கம் ஏர்ன்ட், டெபிட் கிரெடிட். என்ட்ரி வந்து இசட் அக்கௌண்ட் டெபிட் டு சேல்ஸ் அக்கௌண்ட். ஸோ ரெண்டுதுலேயுமே 20,000 என்ட்ரு பண்ணியாச்சு. நெக்ஸ்ட், bill drawn on Z and accepted by him rupees 20,000. இது இந்த ப்ரீவியஸ் டிரான்சாக்ஷனோட கண்டினியூட்டி. ஸோ இந்த ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்ஸாக கண்டினியூஸாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நாம் பிஸ்னஸில் இருந்து இசட்டுக்கு கிரெடிட்டில் சேல்ஸ் பண்ணியிருக்கோம் 20,000க்கு. ஓகேவா? பிஸ்னஸ் என்னது? கிரெடிட் செல்லர். அப்போனா யார்? ட்ராயர். இசட் யார்? கிரெடிட்டில் பர்ச்சேஸ் பண்ணுறவர், அப்போ ட்ராயி. ஓகேவா? ஸோ ஹூ இஸ் கோயிங் டு ட்ரா த பில்? யார் அந்த பில்லை வந்து ட்ரான் பண்ணுவா? ஸோ ட்ராயர். ட்ராயர் தான் அந்த பில்லை ட்ரா பண்ண போகிறாரு, அதாவது பிஸ்னஸ். ஸோ நம்ம பில்லு இசட் மேலே ப்ரிப்பேர் பண்ணுறோம். வாட் இசட் இஸ் டூயிங்? இசட் இஸ் அக்செப்டிங் த பில். அந்த பில்லை என்ன பண்ணிக்கிறாரு? அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஓகேவா? 20,000க்கு சேல்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ 20,000க்கு ஒரு பில்லு எழுதி இசட்டுக்கு அனுப்புகிறோம். இசட் என்ன பண்ணிக்கிறாரு? அந்த பில்லை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஸோ நம்ம இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வீடியோவில் நம்ம பார்த்தோம். ஸோ அந்த ட்ராயரோட புக்கில் எப்படி என்ட்ரிஸ் வரும்? ட்ராயர் அப்படின்னாலே ஞாபகம் வச்சுக்க வேண்டியது பில்ஸ் ரிசீவபிள். அவர் தான் பில்லை
திரும்ப ரிசீவ் பண்ண போறாரு. இசட் அக்செப்ட் பண்ணிட்டு என்ன பண்ண போறாரு? மறுபடியும் அந்த பில்ல செல்லர் கிட்ட தான் குடுத்துருப்பாரு. ஸோ செல்லர் தான் பில்ல வச்சிருப்பாங்க. அப்ப நம்ம தான் பிசினஸ். நம்ம தான் கிரெடிட்ல சேல்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டிராயரோட புக்ல எப்படி வந்து அக்கவுண்ட்ஸ் இன்வால்வ் ஆகுது, எப்படி என்ட்ரி போடணும். இது நீங்க அந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வீடியோ பாருங்க. உங்களால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ்க்காக தான் அந்த வீடியோ போட்டது. ஸோ அப்ப பில் drawn on இசட். அப்ப எந்த 2 அக்கவுண்ட் இன்வால்வ் ஆயிருக்கு? பில்ஸ் ரிசீவபிள் அக்கவுண்ட்டும் இசட் அக்கவுண்ட்டும். ஓகேவா? இசட் தான் டிராயி. அவர் பேர்ல தான் நம்ம பில்ல எழுதுறோம். ஓகே, பில்ஸ் ரிசீவபிள் என்ன நேச்சர் ஆஃப் அக்கவுண்ட்னு பார்த்தோம்? ரெப்ரசன்டேட்டிவ் நேச்சர் ஆஃப் அக்கவுண்ட். ஏன்னா டிராயரை அது ரெப்ரசன்ட் பண்ணுது. செல்லர், டிராயர், கிரெடிட்டர் எல்லா வேர்டும் சேம் தான். ஓகேவா? செல்லர் நம்ம தான் கிரெடிட்டில் சேல்ஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ நம்ம தான் டிராயர், பில்லு எழுத போகிறோம். ஸோ கிரெடிட்டர்னா யார்? ஒன் ஹூ கிவ்ஸ் த லோன். ஸோ யார் வந்து ஒரு அமௌண்ட்டை லோனாக கொடுக்குறாங்களோ அவங்க தான். ஸோ செல்லர், கிரெடிட்டர், டிராயர் 3 பேரும் ஒன்று தான். அப்போ பில்ஸ் ரிசீவபிள் அப்படிங்கிறது ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட். இசட் அப்படிங்கிறது பர்சனல் அக்கௌண்ட். இசட் யார்? டிராயி. அப்போ பில்ஸ் ரிசீவபிள் ரிசீவர், இசட் இஸ் த கிவர். ஓகே, அவர் தான் கொடுக்கணும். ஸோ டெபிட், கிரெடிட். அப்போ ஜேர்னல் என்ட்ரி என்னது? பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் டெபிட் டு இசட் அக்கௌண்ட். பில்ஸ் ரிசீவபிள் அப்படிங்கிறது ஒரு டெபிட் பேலன்ஸ். ஓகேவா? அதை நம்ம அசட்டாக பார்த்துருக்கோம். கரண்ட் அசட்ஸ். பில் ரிசீவபிள் இஸ் கன்சிடர் as an current asset. Okay. Then bill received from Z is discounted with the bank for rupees 19,000. ஓகேவா? ஸோ 20,000க்கு சேல்ஸ் பண்ண பில்லை இப்போ நம்ம பேங்க்கில் கொடுத்து டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டிஸ்கவுண்டிங் ஆஃப் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் பாருங்கள். அந்த வீடியோவில் இதுக்குரிய எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ டிஸ்கவுண்டிங் ஆஃப் பில்லுனா என்ன மீனிங் அப்படின்னு. ஸோ நம்ம தான் பில்லு ட்ரான் பண்ணியிருக்கோம். யார் மேலே? இசட் மேலே. இப்போ நம்ம அந்த பில்லை பேங்க்கில் டிஸ்கவுண்ட் பண்ணி வாங்க போகிறோம். அப்போ டிராயரோட புக்கில் என்ன என்ட்ரி வரும் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். ஸோ என்ன என்ட்ரி போட போகிறோம்? பேங்க்கில் டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்கோம். 20,000 ஒர்த்துள்ள பில்லை இப்போ நம்ம எவ்வளோ பேங்க்லேருந்து ரிசீவ் பண்ணுறோம்? 19,000. ஓகேவா? அப்போ 1000 அப்படிங்கிறது என்னது? டிஸ்கவுண்ட். ஓகே, நம்ம இசட் வந்து நமக்கு கொடுக்க வேண்டியது 20,000. ஆனால் இசட் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த பில்லை நம்ம பேங்க்கில் டிஸ்கவுண்ட் பண்ணிட்டோம். அப்போ 19,000 தான் நம்ம பேங்க்லேருந்து ரிசீவ் பண்ணுறோம். 1000 என்ன ஆச்சு? டிஸ்கவுண்ட்டாக எடுத்துட்டாங்க. அப்போ டிஸ்கவுண்ட் அலவுட். அது வந்து பிஸ்னஸ்க்கு ஒரு லாஸ். ஓகேவா? ஸோ பேங்க்கு, டிஸ்கவுண்ட் அலவுட், பில்ஸ் ரிசீவபிள், இந்த 3 அக்கௌண்ட்டும் இன்வால்வ் ஆயிருக்கு. பேங்க் வந்து பர்சனல், டிஸ்கவுண்ட் வந்து நாமினல், பில்ஸ் ரிசீவபிள் அப்படிங்கிறது ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல். ஓகேவா? ஸோ பேங்க்கு ரிசீவ் பண்ண போகுது அமௌண்ட்டு. பேங்க்கில் நம்மளோட இதில் 19,000 பண்ணிடுவாங்க. தென் டிஸ்கவுண்ட் அலவுட். இது வந்து பிஸ்னஸ்க்கு ஒரு லாஸ். தென் பில்ஸ் ரிசீவபிள். பில்ஸ் ரிசீவபிள் கிவர். ஓகேவா? ஸோ கிரெடிட் ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல். டெபிட், டெபிட், கிரெடிட். ஸோ இந்த என்ட்ரி நம்ம எப்படி போட்டிருக்கோன்றத அந்த டிஸ்கவுண்டிங் ஆஃப் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் பாருங்கள். யூ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட். பேங்க்கு 19,000 தான் பேங்க் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. டிஸ்கவுண்ட்டு 1000 rupees டிடெக்ட் பண்ணியாச்சு. அப்போ அது நமக்கு லாஸ். டெபிட் பண்ணுறோம். 2 பில்ஸ் ரிசீவபிள். 20,000 ஒர்த்துள்ள பில்லு தான் அவங்க டிஸ்கவுண்ட் பண்ணி தராங்க. அந்த 20,000 பில்ஸ் ரிசீவபிளில் போட்டாச்சு. நெக்ஸ்ட், குட்ஸ் சோல்டு டு எம் ஆன் கிரெடிட் 12,000. ஓகேவா? இதே தான் இசட்டுக்கு சேல்ஸ் பண்ண மாதிரி தான் எம்க்கு சேல்ஸ் பண்ணுறோம், கிரெடிட்டில் சேல்ஸ் பண்ணுறோம். அப்போ 2 அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகிறது, எம்மும் சேல்ஸும். பர்சனல், நாமினல். நெக்ஸ்ட்டு ரிசீவர், இன்கம் ஏர்ன்டு. டெபிட், கிரெடிட். ஸோ என்ட்ரி இஸ் எம் அக்கௌண்ட் டெபிட் டு சேல்ஸ் அக்கௌண்ட். ரெண்டுத்துலையும் 12,000 போட்டாச்சு. அடுத்தது, குட்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் அஸ் ஃப்ரீ சாம்பிள்ஸ் ஃபார் ₹2,000. ஓகேவா? ஸோ ஃப்ரீ சாம்பிள்ஸ், ஃப்ரீ சாம்பிளாக பிஸ்னஸோட குட்ஸை எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. எவ்வளோ ஒர்த்துள்ள குட்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க? 2,000 ஒர்த்துள்ள குட்ஸ். ஓகேவா? நம்ம பர்சனல் யூஸ்னால் என்ன யூஸ் பண்ணுவோம்? ட்ராயிங்ஸுன்ற வேர்டை யூஸ் பண்ணுவோம். இப்போது இதை ஃப்ரீ சாம்பிளாக ஒரு பிஸ்னஸ் ஏன் அவங்களோட ப்ராடக்டை கொடுக்குறாங்க?
அவங்க ப்ராடக்ட்டுக்கு ஃப்ரீ சாம்பிள் கொடுத்தாங்கன்னா சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நம்ம இதை சேல்ஸ் ப்ரொமோஷனாகவும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், நம்ம பிஸ்னஸ்க்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரீயாக கொடுத்தா, ஸோ அதில் அட்ராக்ட் ஆகி அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம ப்ராடக்டை திரும்ப திரும்ப வாங்குவாங்க. ஸோ திஸ் இஸ் டேக்கன் ஃபார் பிஸ்னஸ் பர்பஸ். ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பர்பஸ்க்காக நம்ம பிஸ்னஸ்லேருந்து குட்ஸை எடுத்து ஃப்ரீயாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அப்போ இது பிஸ்னஸ்லேருந்து என்ன ரெடியூஸ் ஆகுது? ஸ்டாக், இன்வென்ட்ரி. ஸ்டாக் வந்து ரெடியூஸ் ஆகுது. பிஸ்னஸில் உள்ள குட்ஸ் வந்து குறையும். ஆனால் என்ன, நம்ம காசுக்கு சேல்ஸ் பண்ணலை, மணிக்கு நம்ம சேல்ஸ் பண்ணலை, ஃப்ரீயாக கொடுத்தாச்சு. அப்போ பர்ச்சேசஸ் அதை என்னவா கன்சிடர் பண்ணுறோம் நம்ம? எப்படி ஓனர் வந்து பர்சனல் யூஸ்க்கு குட்ஸை எடுத்துக்கிட்டாங்கன்னா ட்ராயிங்ஸ் டு பர்ச்சேசஸ் போடுறோமோ, இது அட்வர்டைஸ்மெண்ட் பர்பஸ்க்காக பிஸ்னஸில் உள்ள குட்ஸை எடுத்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அப்போது இங்கே 2 அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகிருக்கிறது, அட்வர்டைஸ்மெண்ட்டும் பர்ச்சேசஸும். ஓகேவா? பர்ச்சேசஸ் ஏன் அப்படி போடுறோம் அப்படின்னா, பிஸ்னஸில் உள்ள குட்ஸ் வந்து ஸ்டாக் வந்து என்ன ஆகுது? ரெடியூஸ் ஆகுது. ஓகே, குறையுது. அசட் வந்து ஸ்டாக் அப்படிங்கிறது என்னது? அசட். அது வந்து என்ன ஆகுது? ரெடியூஸ் ஆகுது. அப்போ அதை பர்ச்சேசஸாக நம்ம ட்ரீட் பண்ணுறோம். அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறது நாமினல், இங்கே பர்ச்சேசஸ் அப்படிங்கிறது ரியல். ஓகேவா? இது ஆஃபீஸ் யூஸ்க்கோ பர்சனல் யூஸ்க்கோ அந்த குட்ஸை வந்து பிஸ்னஸோட குட்ஸை எடுக்கும்போது நம்ம பர்ச்சேசஸ்ன்ற வேர்டு தான் யூஸ் பண்ண போகிறோம். பிகாஸ் ஸ்டாக் வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஓகே, ஸோ திஸ் இஸ் எக்ஸ்பென்சஸ் மேட். இது என்ன ஆகுது? அசட் வந்து goes out. ஓகே, வெளியில் போகுது, பிஸ்னஸ் விட்டு வெளியில் போகுது. ஸோ டெபிட், கிரெடிட். என்ட்ரி இஸ் அட்வர்டைஸ்மெண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு பர்ச்சேசஸ் அக்கௌண்ட். இந்த ஃப்ரீ சாம்பிள் கொடுக்கறது பிஸ்னஸ்க்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பர்பஸ்க்காக பண்ணுறாங்க. அப்போ அது எக்ஸ்பென்சஸ். பர்ச்சேசஸ் ஏன் போடுறோம்? ஸ்டாக்கோட வேல்யூ ரெடியூஸ் ஆகுது, அதனால நம்ம பர்ச்சேசஸ்ன்ற வேர்டை யூஸ் பண்ணுறோம். ஸோ பர்சனல் யூஸ்க்கு பண்ணணும்னா ட்ராயிங்ஸ் டு பர்ச்சேசஸ், ஆஃபீஸ் யூஸ்க்கு அப்படின்னா ஆஃபீஸ் யூஸ் டு பர்ச்சேசஸ் போடலாம். ஆனால் இங்கே அட்வர்டைஸ்மெண்ட் பர்பஸ்க்காக பண்ணுறதுனால நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் டு பர்ச்சேசஸ் அப்படின்னு எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் என்ட்ரி, குட்ஸ் டேக்கன் ஃபார் ஆஃபீஸ் யூஸ். பாருங்கள், இப்போ அதே மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ் வந்துருச்சு. ஆஃபீஸ் யூஸ்க்காக பிஸ்னஸில் இருக்கிற குட்ஸை எடுக்கிறாங்க. எவ்வளோ ஒர்த்துள்ள குட்ஸு? 5000 ஒர்த்துள்ள குட்ஸ். அப்போ எந்த 2 அக்கௌண்ட் வந்து இங்கே இன்வால்வ் ஆகிருக்கு இந்த டிரான்சாக்ஷன்ஸில்? ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் டு பர்ச்சேசஸ். ஒரு பிஸ்னஸில் இருந்து குட்ஸை எடுத்தாங்கன்னாலே அது வந்து பர்ச்சேசஸ் தான். ஓகேவா? சேல்ஸ் பர்பஸ்க்கு இல்லாமல், அதாவது மணி வேல்யூக்கு சேல்ஸ் பண்ணாமல் பர்சனல் யூஸ்க்கோ இல்லை ஆஃபீஸ் யூஸ்க்கோ ஆஃபீஸோட அதாவது பிஸ்னஸோட குட்ஸை எடுக்கும்போது நீங்கள் பர்ச்சேசஸ் அப்படிங்கிற வேர்டு தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா ஸ்டாக்கோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகுது, ஸ்டாக் வந்து குறையுது, அசட்டு அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுறோம். அப்போ ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது நாமினல், பர்ச்சேசஸ் ரியல், எக்ஸ்பென்சஸ் கோஸ் அவுட், டெபிட், கிரெடிட். ஸோ ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் டெபிட் டு பர்ச்சேசஸ் அக்கௌண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன், M became insolvent and only 0.80 per rupee is received in full installment. எம்முக்கு நம்ம சேல்ஸ் பண்ணியிருந்தோம் முன்னாடியே. ஸோ இப்போது எம் என்ன ஆயிட்டாரு? இன்சால்வெண்ட் ஆயிட்டாரு. இன்சால்வெண்ட் அப்படின்னா என்னது? அவங்களுக்கு ரீபேயிங் கெப்பாசிட்டி இல்லை, ஒரு டெப்ட்ஸை திருப்பி கொடுக்குற கெப்பாசிட்டி இல்லை, அதுதான் இன்சால்வெண்ட் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ அவர் இன்சால்வெண்ட் ஆயிட்டாரு, நமக்கு அவர் கொடுக்கணும். நம்ம கிரெடிட்டில் சேல்ஸ் பண்ணியிருக்கோம் எம்க்கு. ஸோ இது வந்து டேட் நம்பர் 10ல் நம்ம எம்க்கு கிரெடிட்டில் சேல்ஸ் பண்ணியிருக்கோம். எவ்வளோக்கு சேல்ஸ் பண்ணியிருக்கோம்? 12,000 ருபீஸ்க்கு சேல்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அந்த என்ட்ரியோட கண்டினியூஷன் தான் இது. ஸோ இப்போ 17th டேட் அன்னைக்கு எம் வந்து இன்சால்வெண்ட் ஆயிட்டாரு. ஸோ இப்போ அவர் எப்படி பே பண்ணுறாரு? திரும்ப அந்த டெப்டை ஃபுல் செட்டில்மெண்ட் அப்படின்றாங்க, ஃபுல்லாக செட்டில் பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க. எப்படி? ஸோ ₹1 80 பைசே தான் அவரால் கொடுக்க முடியுது.
ஸோ இங்கே இந்த இதில் பாயிண்ட் வைக்க முடியல, 80 பைசே. ஓகேவா, 0.80. 1 ரூபிக்கு 80 பைசே கொடுக்குறாங்க. அப்போ 12,000க்கு எவ்வளோ அவர் திருப்பி ரீபே பண்ணுறாரு அப்படிங்கிறது தான். அப்போ நம்ம எப்படி பண்ணணும், இங்கே பாருங்கள், 1 ரூபீஸ்க்கு 80 பைசே. அப்போ 12,000க்கு அவர் எவ்வளோ பே பண்ணுவார். ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 12,000 இன்ட்டு 80 பைசே டிவைடட் பை 1. ஓகேவா, ஸோ இதுதான் ப்ரொசீஜர். இப்போ எம் வந்து நம்ம பிஸ்னஸ்க்கு எவ்வளோ அவர் ரிட்டர்ன் பண்ணுறாரு அப்படின்னு. அப்போ 12,000 இன்ட்டு 80 பைசே. பைசே ஞாபகம் வச்சுக்கோங்க, இதில் பாயிண்ட் வரல, 2 டிஜிட் முன்னாடி பாயிண்ட். ஸோ அப்போ 12 இன்ட்டு 8 எவ்வளோ, 96. 4 zeros இருக்கா, 4 zeros போடுங்க. இப்போ 2 பாயிண்ட் தள்ளி நம்ம டாட் வைக்கணும். அப்போ 2 0 கேன்சல் ஆயிரும். ஸோ எம் இஸ் ரிட்டர்னிங் ஒன்லி 9,600. ஓகேவா, ஸோ 9,600 தான் நமக்கு கொடுக்குறாரு. ஆக்சுவலாக எம் வந்து எவ்வளோ பிஸ்னஸ்க்கு ரீபே பண்ணணும், 12,000 rupees ரீபே பண்ணணும். இப்போ அவர் ரீபே பண்ணியிருக்கிறது 9,600. ஓகே, இப்போது இந்த 12,000லேருந்து 9,600 மைனஸ் பண்ணுங்கள். $2,400 எம் வந்து நமக்கு திரும்பி கொடுக்கல. அப்போ இந்த 2,400 என்னது, பேட் டெப்ட்ஸ். பேட் டெப்ட்ஸ்னால் என்ன மீனிங், திரும்ப நமக்கு வராத கடன். எம் வந்து என்ன பண்ணிட்டாரு, இன்சால்வெண்ட் ஆயிட்டாரு. அவர்கிட்ட இருந்து இந்த 2,400 நமக்கு எப்பயுமே திரும்ப வரவே வராது. ஸோ அவர்கிட்ட இருந்து நமக்கு வந்தது 9,600 மட்டும்தான். ஓகேவா, ஸோ எம்க்கு நம்ம சேல்ஸ் பண்ணது 12,000. 10ஆம் தேதி நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கோம். 17ஆம் தேதி என்ன ஆயிடுச்சு, எம் வந்து இன்சால்வெண்ட் ஆயிட்டாரு. ஆனால் எப்படி செட்டில் பண்ணுறாங்க, 1 ரூபிக்கு 80 பைசே திரும்ப அவங்க கொடுக்குறாங்க. அப்போ 12,000 அவர் தரணும். 12,000க்கு எவ்வளோ கொடுப்பாரு, இந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 12,000 இன்ட்டு 80 டிவைடட் பை 1. டிவைடட் பை 1னா சேம் ஆன்சர் தான் வரும். அப்போ 12,000 இன்ட்டு 80 பண்ணிட்டோம், 9,600 வந்துருச்சு. அந்த டெசிமல் தள்ளி புள்ளி வச்சதுனால இந்த 2 zeros கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ இப்போ எம் வந்து ரிட்டர்ன் பண்ணது 9,600, ரிட்டர்ன் பண்ணாதது 2,400. அவர்கிட்ட இருந்து வரவே வராது. இட் வில் நாட் கம் ஃப்ரம் எம். ஸோ எம் அந்த அமௌண்ட்டை கொடுக்க போகிறதே இல்லை. அப்போ அந்த வராத கடனை நம்ம பேட் டெப்ட்ஸ் அப்படின்னு ஒரு இதில் ட்ரீட் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ அப்போது இந்த டிரான்சாக்ஷன்ஸில் என்னெல்லாம் அக்கௌண்ட்ஸ் வந்து இன்வால்வ் ஆயிருக்குன்னு பாருங்கள். கேஷ் அக்கௌண்ட், பேட் டெப்ட்ஸ் அக்கௌண்ட், எம் அக்கௌண்ட். ஓகே, பேட் டெப்ட்ஸ் அப்படின்னா the debts which cannot be recoverable from the person, from the buyer. யார் வந்து கிரெடிட்டில் பர்ச்சேஸ் பண்ணாரோ அவர்கிட்ட இருந்து வராதது. அவர் யார், டெப்டார். ஓகேவா, ஸோ அவர்கிட்ட இருந்து திரும்ப வராததை நம்ம பேட் டெப்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கேஷ் வந்து என்ன நேச்சர் ஆஃப் அக்கௌண்ட்டு, ரியல் அக்கௌண்ட். பேட் டெப்ட்ஸ் அப்படிங்கிறது என்னது, பிஸ்னஸ்க்கு ஒரு லாஸ், அது நாமினல் அக்கௌண்ட். எம் வந்து பர்சனல் அக்கௌண்ட். ஸோ கேஷ் கம்ஸ் இன், பேட் டெப்ட்ஸ் வந்து லாஸ் எக்ஸ்பென்சஸ், எம் வந்து கிவர். ஸோ debit credit. So entry is cash account debit, bad debts account debit to M account. புரியுதா, 9,600, 2,400, 12,000 எப்படி வந்ததுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணேன். 9,600. ஓகே, 2,400, 12,000ல 9,600 மைனஸ் பண்ணிட்டோன்னா 2,400. அது வந்து பேட் டெப்ட்ஸ், எம் கிட்ட இருந்து திரும்ப வராத அமௌண்ட்டு. நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன், bill of Z discounted with the bank is dishonored. ஸோ இதுதான் வந்து டிரான்சாக்ஷன். ஸோ இந்த டிரான்சாக்ஷனுக்கு ஏற்கனவே முன்னாடி ஒரு 2 டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு, டேட் நம்பர் 3லேயும் டேட் நம்பர் 5லேயும். ஓகேவா, இசட்டுக்கு நம்ம கிரெடிட்டில் சேல்ஸ் பண்ணியிருக்கோம் 20,000க்கு. அதுக்கப்புறம் இசட்டுக்கு வந்து நம்ம வந்து
பில் ட்ரான் பண்ணோம். தென் அந்த இசட்டோட பில்லை நம்ம என்ன பண்ணணும், பேங்க்கில் டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்கோம். 19,000க்கு டிஸ்கவுண்ட் பண்ணோமா. ஸோ நவ் த பில் ஆஃப் இசட் டிஸ்கவுண்டட் வித் த பேங்க் இஸ் டிஸானர்ட். இப்போ டேட் நம்பர் 20ல் அந்த பில் வந்து டிஸானர் ஆயிருச்சு. ஓகேவா. ஸோ அப்போது இதுக்கு என்ன என்ட்ரி எழுதணும், டிஸானர் ஆஃப் அ பில். ஓகேவா. ஸோ எந்த 2 அக்கௌண்ட்ஸ் வந்து இன்வால்வ் ஆயிருக்கு, இசட் அக்கௌண்ட்டும் பேங்க் அக்கௌண்ட்டும். ஓகே. ஏன்னா இசட் வந்து அந்த டியூ டேட்டில் அந்த அமௌண்ட்டை பேங்க்கில் பே பண்ணலை. ஓகேவா. ஸோ இசட் இஸ் த பர்சனல் அக்கௌண்ட், பேங்க்கும் பர்சனல் அக்கௌண்ட். ஸோ இந்த பில்லு டிஸானர் ஆகி யாருக்கு திரும்ப போகுது, இசட்டுக்கு. ஸோ இசட் ரிசீவர், பேங்க்கு giver. So entry is Z account debit to bank account. Okay. Discounted bill dishonor ஆயிருச்சு. Okay. Draw is to bank. இங்க வந்து Z தான் drawee. So Z to bank account 20,000 போட்டுச்சு. Thank you.